சீனி எடுத்து உடைச்சிருங்க. உடைச்சிடலாங்க. டேய் இருடா. கடவுளே, படாத பாடுபட்டு என் பையனும் மருமகளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறாங்க. அவங்களுக்கு இந்த ஆரம்பம் நல்ல விதமா அமைஞ்சு இந்த மாதிரி நிறைய வண்டி வாங்கி வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரணும். இதுக்கு நீதான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். அங்க நம்ம வியாபாரம் இல்லாம ஓட்டிட்டு இருக்கோம். இங்க இவங்க ஆர்டர் புடிச்சு புது குட்டியான வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இத நம்ம விடக்கூடாதுமா. ஆமாண்டி, இப்படியே போனா அண்ணாமலை படத்துல வர்ற மாதிரி நாம கீழே போக இவங்க மேல போயிடுவாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நம்ம என்ன அடிச்சாலும் இந்த செல்வி சீக்கிரம் எழுந்து வந்துடுறான். எவனாவது வந்து இதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறானுங்க. அவனுங்களை சொல்லணும். நம்ம கிட்ட வரவங்கலாம் நம்ம கிட்ட வாங்கி தின்றதுக்கு தான் வராங்க. கடலை பொறிக்க ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம வீட்டு தண்ட சோறுங்க எங்க வந்து நிக்குதுங்க பாரு. இதுங்கள முதல்ல ஏதாவது செஞ்சு கொல்லணும், இல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். சரியான நேரம் வரட்டும், அதுக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஏய், நீ வண்டிய முதல்ல எடுறி கீர்த்தி. இதுங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. பக்கோடா குடுப்பா. சரி, அப்படி போய் உடைச்சிரு. பக்கோடா, காயில இருக்கிற சில்லறைய நீ எடுத்துறாத. நாமளே ஒரு திஸ்தி, நம்மளுக்கு ஒரு திஸ்தியா? அப்பெல்லாம் எடுக்க மாட்டேன் மாமா, மொத்தமா எடுத்துருவேன். ஓடா செல்வி, சூரிய வம்ச படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல எப்படி 4 வண்டி வாங்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் 4 வண்டி வாங்குறத நாங்க எல்லாரும் கண்ணால பார்த்து ரசிக்கணும். ஓகே? அண்ணே, சினிமால மட்டும்தான் ஒரே பாட்டுல முன்னேற முடியும். இங்க உழைச்சா மட்டும்தான் முடியும். நம்ம கிட்ட உழைப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 4 வண்டி என்ன 40 வண்டி கூட வாங்கி வைக்கலாம். சரியா சொன்ன. நான் வார்டு பாய் வேலைக்கு போயிட்டு வர்றது வீட்டுல யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. வினோத் வந்துட்டான். பூஜா, மாப்பிள்ள வந்துட்டாரு. வினோத், உங்ககிட்ட நான் எப்ப வர சொன்னா எப்ப வந்திருக்க? பூஜையே முடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? ஹே பூஜா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏய் பூஜா, அத வந்துட்டால விடு. டேய் என்னடா கையில? அது உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்க்கா. இந்த பூஜா எல்லாருக்கும் கூட. ஸ்வீட்டா? ஏய் எதுக்கு? எனக்கு ஒரு கம்பெனில மெடிக்கல் ரிப்பா வேலை கிடைச்சிருக்குக்கா. ஏய் ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்ல நேரம் வந்தா ஒட்டு மொத்தமா வரும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களாங்க, எல்லாருக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா, உன் பொண்டாடி மட்டும் தான் சீட் வாங்கிட்டு வரியா? இல்ல பெரியப்பா, எல்லாருக்கும் தான். உட்ற எல்லாத்துக்கும். எங்க கூட எல்லாத்துக்கும் எடுத்து முதல்ல பெரியவங்களுக்கு கொடு. கொடுங்க. இந்தாங்க பெரியப்பா. கொடு. எடுத்துக்கோங்க. இருங்க, அங்க கூட. அட என்ன சகல, அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே, அப்புறம் எதுக்கு தயங்கிட்டு? குடு, தைரியமா கொடு. எடுத்துக்கோங்க மாமா. கங்க்ராட்ஸ் டா. தேங்க்ஸ்க்கா. இந்தடா. தேங்க்ஸ். பக்கோடா வாங்கிட்டான்ல, இனி திரும்ப வராது. ஹே பூஜா, இந்தா, இது இன்னைக்கு கிடைச்சது. என்னது? இன்னைக்கு கிடைச்சதா? டேய் என்ன இப்படி சில்லறையா குடுக்குற? அக்கா, அது நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த டிராவலிங் கன்வென்ஸ் கொடுக்குறாங்க. அதான்க்கா இது. டிராவல் கன்வின்ஸா? அதுக்கு இப்படி சில்லற பணமா எங்க குடுக்குறாங்க? அது வந்து வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வந்தல்ல, பணத்தை கடைக்காரங்கிட்ட கொடுத்து சில்லறையா கொடுங்கன்னு மாத்தி வாங்கிட்டு வந்த பணம். ஓ
சரி சரி. அப்புறம் நீ வேலை தேடி கிடைக்கலன்னு தானே சொன்ன, இப்ப மட்டும் எப்படி வேலை கிடைச்சது? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தேன்க்கா. அவன் தான் எனக்கு இதை ரெஃபர் பண்ணதுக்கா. அதான் போயிட்டு வந்தேன். கம்பெனி எங்க இருக்கு? அது இங்க நம்ம ஓய்மார் சைடுல தான்க்கா, கிட்டதான். ஓ ஆமாக்கா. சரி சரி. செல்வி, எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரி சரி. நீங்க உட்காருங்க உட்காருங்க. ஒரு வேலை செல்வி அக்காக்கு நம்ம வார்ட் பாயா வேலை பார்க்கறது தெரிஞ்சு போச்சா? ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க? அப்பாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போர்டு எழுதி வைக்கிற நிலைமை வந்திருக்கு. முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏண்டி, அதான் நம்மள மாப்பிள்ள ஹோட்டல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னார்ல, நீ என்ன திடுதுப்புன்னு இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்துற? மா, அவர் வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம வரக்கூடாதா? அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து செல்வியும் வேலுவையும் பழி வாங்குறது? இன்னைக்கு நம்மள விட்டு போன அந்த ஹாஸ்டல் ஆர்டர அந்த வேலு பைய தான் எடுக்க போறானா. அத பத்தி என் புருஷன் கிட்ட சொல்லி அவர் தம்பி மேல ஒரு பெரிய வெறுப்பு உண்டாக்க போறேன். நீ பயப்படாம வாமா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ சொன்ன உடனே உன் புருஷன் அப்படியே கேட்டுட்டு தான் மறு வேலை பாப்பாரு. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, சரி வா. ஏ கீர்த்தி, இங்க பாத்தியா? ஹோட்டல் நல்லா ஓடணும்னு உன் புருஷன் புதுசு புதுசா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் ஃப்ரீயா ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கஸ்டமரை வர வைக்க பாக்குறாரு. ஆமாமா, ஃப்ரீனா நம்ம ஊர்ல பெனையில கூட குடிப்பானுங்க. இந்த ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்டு அல்ப பசங்க ஒரு 4 பேர் ஹோட்டலுக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஹோட்டல்ல நடத்த தெரியலன்னு என் புருஷன் நம்மள திட்டுவாரு. அது நமக்கு நல்லது இல்லம்மா. நம்ம போய் ஏதாச்சும் பேசி ஆட்டத்தை கழிச்சு விடலாம், வா.